friends, welcome to Mesha's Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவரட்டி டிஷ். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செவரட்டி எடுத்துர்க்கேன். சோ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேல இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க கூடிய அந்த ஒயிட் லேயர் இருக்கு பாத்தீங்களா? அத ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துறலாம். அது மட்டும் தான் இதுல எடுக்க வேண்டியது, வேற ஒண்ணும் இல்ல. சோ இத க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடலாம். வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ண கூடாது, ரத்தம் ஃபுல்லா அதிலேயே போயிடும். இது எதுக்கு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு டக்குன்னு ஏறிடும். வெஜிடபிள்ஸை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிடும். ஸோ மெயினாக இந்த ஹீமோகுளோபின் பிளட் கண்டென்ட் ஏறதுக்காக தான் இந்த செவரட்டி மெயினாக சாப்பிட்றது. அது மெயினாக அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா செவரட்டி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏன் கழுவக்கூடாதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தம் ஃபுல்லாகவே அதில் போயிடும். அதனால தான் சொன்னது, நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே கழுவிங்கன்றது. பொடி பொடி பீசஸாக இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். வாங்க இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லது. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு ஜீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். ஓரளவுக்கு பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினானது மிளகு பொடி தான். ஸோ மிளகு இல்லைன்னா மிளகு பொடி லைட்டாக மிக்சியில் திரித்து எடுத்துக்கலாம். ஸோ உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறனால அந்த உரப்பு கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செவரட்டி இதில் போட்டு ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துருங்க. உரப்பு எவ்வளோ தேவை, உப்பு எவ்வளோன்றது அது அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இதை நல்லா பரட்டி எடுத்துருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகுது. வேகிறது ரொம்ப நேரம் ஆகாது. மட்டன் வேகிற மாதிரி ஒரு 10 to 15 நிமிஷத்துல சீக்கிரமே வெந்துடும். ஸோ கருவாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். ஸோ நம்ம 10 நிமிஷம் கழிச்சு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவரட்டி எல்லாமே நல்லா கொஞ்சம் வேகிற தரம் வந்துச்சு. இந்த இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட செவரட்டி டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம லைட்டாக கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செவரட்டி டிஷ்ஷு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஹீமோகுளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா, அது மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குனால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்துருங்க.